यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचारितूर्णम् स्तम्भेवतारसमन्यलभ्यं लक्ष्मीसुम्बं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहद तैतराय मेने अस्मत्पुरोर्भवदोदिदेयसन्तो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवगीतानां सर्वोर्पणेश्वरम् श्रीरङ्गे जयतीन्द्रना करुणया सौख्यादिप्रेक्षणं ख्यातश्चैनारसिंहकार्यं पदाम्बुजेन्द्रं दान् शिक्षादिदयादिपूर्णे भान्तं बुधाग्रेषं श्रीमद्रङ्गकदार्य श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसर्विपुणा सम्यमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं दुःमे नरहरिदरदिव्योगिरेतत्प्रसादात् राज्ञं श्रीरङ्गकार्यप्रवयतिपदेः प्राप्तलक्ष्मीन्द्रसिंहास्थानं सेवेतीन्द्रं सकलगुणवीरघ्वीश्वराय श्रीरङ्गनाथो प्रीतीन्द्रेष्टं लक्ष्मीन्द्रं श्रीरङ्गवीरवराश्रवहृद्यं वेदान्तदेशिकेन्द्रं प्रवर्ते सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नवेजरजिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यात् श्रीसंवेदकविधवे आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वामदुर्गत्वविसलिता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्य परमदमनव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गसरारिसंवेदान्तसागमोत्तद्वयं श्रीमद्वीरभूताद्वैपादा श्रीमद्वेदवंशदेवीयते कारुण्यवीक्षार्थः देवे रङ्गधुरीणसाधनं श्रीमद्रङ्गसरारि योग्यनस्तात्तरक्षापरं श्रीमद्रङ्गसरारिविरवं ईर्ष्याडम्बविवर्जितं सुगुणैर्भान्तं वन्दे वत्सभूषणं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं गुणाग्रे नारायणात् इति शेखरम् आश्रयामः श्रीवत्स सिन्नमिश्रेभ्यः नमोक्तिमदीमहे यदुक्तयस्त्वयि कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வானுடைய பஞ்சஸ்தலத்தில் ஸ்ரீ வைகுண்ட சபத்தை அதாவது 44 ஸ்லோகம் மட்டும் யத்விருத்யபக்ஷே விநாசமுகைஹி விகாரைஹி ஏதேன சம்ஸ்துதம் அனஸ்தமிதாஸ்தி சப்தம் यद्गौरवासु श्रुतिषु फलं क्रियाणाम् आदिष्टम् अन्यत् असुगोत्तरम् अध्रुवं च அதாவது ஐகிக பலன்கிறது என்னது இங்க கிடைக்கக்கூடியது இங்க கிடைக்கக்கூடிய பலன்களை சொர்க்கத்தையும் சேர்த்துக்கணும் இவைகள்லாம் திறமையில அனுபவிச்சா முடிஞ்ச உடனே திரும்பி சம்சாரத்துக்காக கொண்டு வரும் ஆக இவைகள்லாம் ஏற்றத்தாழ்வு உடையது அதாவது தர்ம காரியங்கள் நிறைய பண்ணா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் ஏதோ நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற பலன் ஜபங்கள்லாம் ரொம்ப வீரியமா பண்ண அப்படின்னு சொன்னா அதுக்கு பலன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஜபம் பண்ணன்னு பேர் பண்ணா அதுக்கு பலன் இப்படி அந்தந்த கர்மாக்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவைகள்லாம் கொஞ்சம் பலன்களே மாறுபட்டு இருக்கும் ஆனா பக்தி யோகங்கிறது ரொம்ப கடினம் சரணாகதின்றது ரொம்ப சுலபம் பக்தி யோகம் அப்படியான அதுவே கடைசி காலம் தான் பண்ணிட்டு இருக்கணும் சரணாகதி இல்லை அது அனுஷ்டிக்கப்பட்டு போடாம அதுக்கப்புறம் வேண்டியது
அதுக்கப்புறம் ஒரு காரியம் செய்வேன். இப்படி கஷ்டமா இருக்கிற உபாயத்துக்கும் சுலபமா இருக்கிற உபாயத்துக்கும் பலன் ஒரே பலன். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை அதுக்குள்ள பலன்கள் அவர்களுடைய ஸ்ரத்தைக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் அமையும். மகா விசுவாசம் பூர்ணமா இல்லாட்டா கூட மறுக்காது இருக்கானே, ஐயோ இந்த கராயே வேண்டாம் அப்படின்னு மறுக்காது இருக்கானே, அதுவே விசுவாசமாக கொண்டு அது பலன் பூர்த்தி ஆகும். அதுதான் இந்த மோட்சத்தினுடைய ஒரு இந்த உபாயம் ரெண்டு விதமா இருந்தார்கள், பலன் ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்னு. அதுதான் இந்த சொல்ற. அதாவது எந்த பரம்பரமானது அதுக்கு வளர்ச்சி குறைவுலாம் கிடையாது, இந்த மாதிரி மாறுபாடுமே இருக்காது. இது இந்த உலகம் இது உள்ளது நாளை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை, எப்பவுமே இருக்கக்கூடியது. அதனால உள்ளதுன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். சொல்லுப்பேன் அப்படின்னா அப்ப அந்த வஸ்து இந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். பரம்பரை அப்படி சொல்ல முடியாது, எப்பவுமே இருக்கக்கூடியது. அதனால இருக்குப்பாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பரவலம். ஆனா வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் எப்படிப்பட்டது? அவைகள்லாம் சாரம் இல்லாதது, ஸ்திரமற்றது, திருப்பிடம்ல சம்சாரத்துல அழுத்தக்கூடியது. ஆனால் அதே வேதத்தில் சொல்லப்பட்ட பக்தியோகமோ இல்ல சரணாகியோ அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டதுதான். இவைகளை அனுஷ்டிச்சா கிடைக்கக்கூடிய பலன் சாஸ்திரமான பலன், நமக்கு திருப்பி சம்சாரத்தை ஏற்பட அப்படிப்பட்ட சம்சார பந்தத்தை புக்கான ஸ்தானம் பரமபதம். அத கடைசி ஸ்லோகத்தால் வந்து நிஷ்கல்மஷே நிகத ஜன்மஜராதிகா பூயுஷ்ட பக்தி விபவேரவாக்கியம் அன்னே வைகுண்டனாம் சமதாம பராமரணி. கடைசியில இந்த ஸ்லோகம் 45 தான் வைகுண்டனாக, வைகுண்ட என்ற பெயருடைய உன்னுடைய இருப்பிடம் அது சொல்லப்படுகிறது, மகான்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு. அந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எங்கேயாவது இந்த லோகத்துல அடுத்தவங்க வாழ்ந்தா பொறுக்காதுன்னு சொல்லுவான். தான் மட்டும் வாழணும், அடுத்தவங்க வாழ்ந்தா பொறுக்காது அப்படின்ற நிலை இங்க இருக்கு. அவ்வளவு காம குரோதாதிகள் ஒரு உலகம் இது. அந்த காம குரோதாதிகள் இருந்தாலே போதும், அழிவு காரணம் அதுதான். இன்னைக்கும் அதை பிரத்யேகமா ஒரு பாகிஸ்தான் எவ்வளவு அகங்காரத்தோட அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு அந்த சோத்துக்கு லாட்டி அடிக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வங்கதேசம் அதுக்கு மேல. ஆனா இவளைகள்லாம் பார்த்து பெருமாள் சிருஷ்டிக்கிற, ஆனா அப்ப கூட புத்தி வரல அதுங்களுக்கு. அதனால காமக்குரோதாதிகள் கூடாது, அது இருந்தா அழிவுக்கு காரணம். அதுக்கப்புறம் நிஷ்கல்மஷை காமக்குரோதம் முதலிய அத்திரைகளும் நிகத ஜென்ம. நிகதம் ஜென்மன்னா பிறப்பு, நிகதம்னா இல்லாத ஜென்ம சொன்னா பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு உண்டு இல்லையா? அதனால இறப்புன்னு தனியாக சொல்ல மாட்டான். நிகத ஜென்ம அப்படின்னா ஜென்மம் இல்லாததுன்னா பிறப்பு இல்லாதுன்னு அர்த்தம். சரி, அது நடுவில் ஒரு அவஸ்தை இருக்கு,
ஜென்மம் ஜென்மம் அதாவது பிறப்பு இறப்பு நடுவில் அதாவது காலத்தன்மைகள்லாம் உண்மை இவைகள்லாம் அற்றதான ஒரு ஜனாதிகாரி அதான் நிகழ ஜென்ம ஜனாதிகாரி இந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் மாறுபாடுகள்லாம் இல்லாததான ஒரு இடம் பூயிஷ்ட பக்தி விபவைகி இந்த இடத்தை யாரால் அடைய முடியும் அப்படின்னு சொன்னா பூயிஷ்ட பக்தி அந்த பக்தி யோகமானது முதல்ல ஆரம்பிக்கிட்டே பக்தி அப்புறம் பரபக்தி அப்புறம் பரஜானம் அப்புறம் பரபக்தி பரஜானம் பரமபக்தி அந்த பரமபக்தி அடைந்து சாட்சாத்காரம் பெற்று அதுக்கப்புறம் இந்த சாகித்யம் சாகித்யம் எல்லாம் சைவராவிச்சு ஸ்மிருதி சந்ததி ரூபமான தர்ஷனாகாரம் வந்ததுன்னா அது எம்பெருமான அனுபவிக்கும். அதான் பூயிஷ்டப்பட்டு மேலும் மேலும் அவனை அவனை காணும்படியாக பக்தி யுபவரின்னு சொல்றேன். யுபவரின்னு என்ன? அதை அனுஷ்டித்தவர் அவரால் தான் அதை அடைய முடியும். அபவைகள் இப்போ விபவைகி அபவைகின்னு ரெண்டு பதம் கொடுங்க. அபவைனா என்ன அப்படின்னா நொந்தவரே முதலாக அப்படின்னு பாருங்க. சரணாகதி பண்ணிக்கிறா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னா இந்த சம்சாரமே வேண்டாமே அப்படின்ற எண்ணம் வருதே அதுவே பிரபத்திக்கு முக்கியமான காரணமாமே. ஆக அந்த அந்த எண்ணம் வர்றதுக்கே அதுக்கு பகவத் சங்கல்பம் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் போகணும். ஆக அந்நிய அபவை அவர்களை அபவைன்னு அதாவது இன்னும் சரணாகதி பண்ணிக்கல ஆனா சரணாகதி பண்ணிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து ஏன்னா வாழ்க்கையில் அவரோட விருப்பம் வந்திருக்க அவள் அப்படிப்பட்டவர்கள் யாராவது பக்தி யோகம் சரணாகதி அனுஷ்டித்தவர்கள். சரணாகதி அனுஷ்டிக்காட்ட கூட இவன் எம்பெருமான இந்த சம்சாரமே வேண்டாமே அப்படின்னு எண்ணம் வந்துருக்குன்னா போடும் அதுவே சரணாகதி தூண்டி விட்டுரும். அப்படிப்பட்டவர்கள் அடையக்கூடியது. ஏன்னா அந்த எண்ணம் வரலன்னா அடப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் இவ்வளோ கஷ்டம் இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னு அப்புறம் அடுத்த நிமிஷம் அதுவே சுகமாக இருக்கு போயிடும். இந்த சம்சாரமே வேண்டான்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது சரணாகதி பண்ணும்படியா ஒரு கொலையை உண்டு பண்ணும், கண்டிப்பாக உண்டு பண்ணும். ஆக அப்படிப்பட்டவர்களும் அந்த எண்ணம் வந்தாலே போடும். அப்படிப்பட்டவர்களாலையும் அடையக்கூடியது இது பரவல். விபவைகி அபவைகி அவாப்பியம். அவாப்பியம்னா அடையக்கூடிய இவர்களாலே அடையக்கூடியது பரவல். அந்நீகி அப்படின்னு இப்போ பக்தம் பண்ணவர்கள் பிரபத்தி பண்ணவர்கள் இல்ல வாழ்க்கையிலே பரமாத்மா அபரமாத்மனி அப்படின்ற அந்த ஸ்திதி வந்து விஷயம் அவங்களுக்கு அவன் பரமாத்மா அடையலாம். இப்படிப்பட்ட மூவகைப்பட்டவர்களும் அதனால பரவத்தை அடைய முடியும். காதல் வேணுதா சாமி கேட்கறது. ஆக அந்நீகி அதன்ய புருஷைகி. அந்நீகின்னா யாரு அப்படின்னா அந்நீகி அதன்ய புருஷைகி. இப்போ
அதன்யேகி அதன்ய புருஷைன்னா என்ன அப்படி சொன்னா, அடியன் தன்யனானேன் அப்படின்னு வார்த்தை சொல்றோம். அடியன் தன்யன், அந்த அடியன் சப்தமும் தன்யனானே இந்த சப்தம் வந்துருக்குன்னா அவன் அகங்காரம் அகங்காரங்கள் இல்லாதவன்னு தெரியும். ஒருத்தர் காலையும் விழாதவன் அடியன்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி தன்யனானேன் அப்படின்னு சொன்னா நமக்கு மகான்கள் காட்டி கொடுத்த வழியில போறோம்னாக்க அது காரணம் யாரு? மகான்கள் தான். அவர்களெல்லாம் நம்ம தன்யர்களா இருக்கணும். ஆக ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அது அந்நியா அதன்ய புருஷை, இத்தகைய தன்மையை பெறாதவர், சரணாதி பண்ணிக்கணும் அப்படின்னு எண்ணம் கூட இல்லாதவர், அவர்களாக கூட மனசால கூட அவளால் அடைய முடியாது. பாதப்பட்ட மனசாபி நெஞ்சாலும் கூட அது அதன்ய புருஷனைக்குன்னா இத்தகைய பேரு பெறாத, இத்தகைய அதன்ய புருஷைன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இத்தகைய பேரு பெறாத பக்தியோகம் பண்றதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கல, சரணாதி பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல, சரணாதி பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் கூட அவனுக்கு ஒருபடியாக அவன் இல்லை. அப்படிப்பட்ட புருஷால் அதன்ய புருஷை அந்நேகி, அப்படிப்பட்ட மற்றவர்களால மனசாகி மனசாலும் கூட அவர் முதல்ல செஞ்சு அவாப்பியம் சொன்னார். இப்போ அனாப்பியம். அதனால நம்ம ஜாகிரதையா ஸ்லோகம்லாம் செய்கிட்டே ஒரு ஜாகிரதை வேணும். அவாப்பியம் அனாப்பியம். அவாப்பியம்னு அவராலே அடைய முடியாது. அனாப்பியம் அப்படின்னு சொன்னா இவராலே அடைய முடியாது. அங்க அவாப்பியம்னு அவரால் அடையக்கூடியது. அவாப்பியம்ன்றது அவர்களாலே அடையக்கூடியது. இந்த அதன்ய புருஷையினால அனவாப்பியம், இவராலே அடைய முடியாது. அப்படிப்பட்டது இது. அந்த வஸ்து என்ன? இத்தனை 4 ஸ்லோகம் சொல்லுங்க, இதாக சொல்லுங்களேன் அப்படின்னா தத்து அது அந்த அது அந்த ஸ்ரீ வைகுண்ட நாம, வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டம் என திருநாமம் உள்ள இடம் தாம, வைகுண்ட நாம தவதாம, அது உன்னுடைய இடம். அது ஏன் தவதாமன்னா அவன் எப்படி நித்தியனோ சாஸ்வதனோ அதே மாதிரி அவனுக்கு இருக்கக்கூடிய இடமும் நித்தியம் சாஸ்வதம். இப்படிப்பட்ட விஷயத்த ஆமணி ஆண்டவர்கள் தெரிவிக்கின்றனர் அப்படின்னு சாதிக்கிற பதபதார்த்த பதம். அதாவது கஷாயே கர்மபிகி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. நமக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதுக்கு மருந்து சாப்பிடலாம். இந்த காமக்குரோதாதிகள் என்ற வியாதி இருக்க அது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதான் கஷாயே கர்மபி பக்வே. அந்த கர்மங்கள் அந்த கர்மாக பண்ணி 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 இந்த காமக்குரோதாதிகள்லாம் போய் மனசை நிர்மலமா வச்சுப்பான். அது ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சாட்சாத் பண்றதுக்காகவும் அந்த மனசை சுத்தி போகணும். இல்லை அதுக்கு மேல பகவத் சாட்சாத்காரம் பண்றதுக்காக போனாலும் இதே மனசுதான் போகணும். ஆக இந்த மனசானது காமக்குரோதாதிகள் அற்று இருக்கணும். அதுல சம்பந்தம் இல்லாம இருக்கணும் அந்த மனசு. ஆக அது எதனால போகும் அப்படின்னா இந்த கர்மாவை அடிக்கடி இந்த சந்தியாவதனால எது பண்றோம் அப்படின்னா சந்தியாவனம் பண்ண மனசு கொஞ்சம் சுத்தமாகும். எப்படி சுத்தமாகும் அப்படின்னா அந்த மந்திரங்கள் சொல்றதுனால நம்மளுக்கு எதிர விஷயங்கள்ல ஆனா இப்பெல்லாம் சந்தியாவனம் பண்ணிச்சு டிவியை பார்த்துட்டே இப்ப சந்தியாவனம் பண்றது பார்த்தா அப்படியே அறையலாம் போல வரும். அப்பதான் அது முக்கியமான நியூஸை பார்ப்போம். இது அப்புறம் உட்காந்து பார்க்கும்போது தானே அது சந்தியாவனம் கையில பேப்பர் வச்சிருந்து சந்தியாவனம்
இதெல்லாம் எத்தனையோ காரியங்கள். ஆக சந்தியானந்தம் பண்ணிட்டு எந்த விஷயத்தையும் புத்தி போகாம அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் இதுலேயே இருந்ததுன்னா நம்ம வேற ஏதாவது பார்த்தோம்னா சந்தியானந்தம் எங்க பண்ணோம்னு விட்டுவிடும். அதை மந்திரம் விட்டுவிடும். சங்கி என்னுடைய வச்சு மாறி போடும். ஆக இதெல்லாம் மாறாது இருக்கணும்னாக்க நம்ம விஷயங்கள்லாம் நம்ம புத்தி வேற விஷயத்தை போகக்கூடாது. ஆக அந்த கஷாயே கர்மபி பக்வை, கஷாய கர்மபிகி அந்த மனசுல இருக்கிற கல்விஷங்கள் கஷாயே அப்படின்னு சொன்னா மனசுல இருக்கக்கூடிய காமக்குராதிகள் கர்மபிகி பக்வைகி கர்மாக்களினாலே பக்குவம் அடையப்படுகிறது. அது அப்படி அடைஞ்சது மனசு சுத்தமாயிடுச்சுன்னா ஞானம் ததோ ஞானம் பிரவர்த்தது, இவனுக்கு நல்ல ஞான புத்தி உண்டாருது. அப்படி குரோதங்கள் அற்றவர்கள் தூய தெளிந்த மனசை உடையவர்களால் தான் இந்த பரமபதத்தை பற்றி நினைக்க முடியும். நத்தத்திர மூடா கச்சந்தி புருஷா விஷயாத்மகாக தம்பலோ மதக்ரோத துரோகை அபித்ருதாக. அதாவது இந்த மாதிரி தத்துவ ஞானம் என்ன, எது உபாயம் எது உபேயம், அதுக்கு அந்த உபாயத்தை அதுக்கு எந்த உபாயம் பண்ணலாம், அதை அடையிறதுக்கு எந்த உபாயம், இவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னா அதுக்கு அதான் சொல்ற நத்திர மூடா கச்சந்தி புருஷா விஷயாத்மகாக. மூடர்கள் தான் இதர விஷயங்கள்ல தங்க புத்தி சொல்லுவா. இதர விஷயத்துல புத்தி செலுத்தாதவர்கள் அவர்கள்லாம் புத்திசாலிகள். தம்ப லோப மத குரோத பய துரோக அபித்ருதா இவர்கள் தான் தன்னிடத்துல அதை விட்டு விலகி நிற்பவர்கள் அப்படின்னு மகான்களை பற்றி சொல்றது. பரேண தபசா யுக்தாக பாவிதாக கர்ம யோக சித்தா மகாத்மானா தமோ மோக விவரித்தா பத்திரகத்வா புனர்நேமும் லோகம் ஆயந்தி ஆகாயத்து பாரத. ஆக பரேண தபசா யுக்தாக உயர்ந்ததான தபஸ் இருக்கிறது அது முக்கியம். அவைகள்னாலே கர்மபிகி சுபைகி அந்த கர்மா பண்ணதுனால நல்ல வேலை பெறுகிறார்கள். யோக சித்தா மகாத்மானா அந்த யோகத்துல சித்தி பெற்ற மகாத்மாக்கள் தமோ மோக விவர்ஜிதாக இந்த தமோ குணங்கள் மோகம் இவைகளெல்லாம் இவர்கள் விடுபட்டவர்களா ஆவார்கள். தத்தகத்வா புனர்நேமும் லோகமாயது பாரத. இப்படிப்பட்ட மகான்கள் புனக ந இமம் லோகம் ஆயந்தி பாரத. மறுபடியும் ந இமம் லோகம் இந்த லோகத்துக்கு ந ஆயாந்தி அப்படின்னு சொல்ற. அவர்களெல்லாம் இந்த லோகத்துக்கு வரமாட்டார் அப்படின்னா. ஆக பரமபதத்துக்கு போறவர்கள் இந்த மாதிரி தமோ குணங்கள் அற்றவர்களாய் காமக்ரோதாதிகள் அற்றவர்களாக இருப்பவர்களால் தான் முடியும், மற்றவர்களாக முடியாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை உணர்த்துற. பூயிஷ்ட பக்தி போட்டிருக்க. பூயிஷ்ட பக்தி அப்படின்னு சொன்னா பக்தி பூயிஷ்ட பக்தி வளர்றதுன்னு அர்த்தம். இப்போ பக்தி பண்ணி பண்ணி அது கடைசியில பிரயாணத்து பிராணம் விடுற மட்டும் அது தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அப்படின்னா பூயிஷ்ட பக்தினால பக்தி யோகத்தை சொல்றார்.
அப்படின்னு அங்க சரணாகதி எப்படி வருது அப்படின்னு சொன்னா, சரணாகதியும் இவன் தான் சித்தோபாயன், இவன் தான் சித்தோபேயம் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு ஆச்சாரியன் அவனுக்கு சம்பந்தத்தினால இந்த ஞானத்தை பெற்றவனாலதான் இதெல்லாம் அடைய முடியும் இல்லையா? ஆக அந்த பக்தி வர்றது இவனுக்கு என்ன, பெருமாளை காட்டி கொடுத்து அவனிடத்த பக்தி செலுத்தவன் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் தானே. என்ன அந்த ஆச்சாரியர்கள் நம்ம இதெல்லாம் பேசணும். ஆக இங்க அந்த பூயிஷ்ட பக்தி பாஷான்னு சொன்னதுனால சரண பக்தி யோகத்தை மட்டும் சொல்ல, சரணாகதி சேர்த்து சொல்றது அப்படின்றது இங்க பிரபன்னாத் அந்நேஷான் திசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னு பிரபன்னாத் அந்நேஷான் திசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதனால அதுக்கு சேஷாத சுவாமி சம்ஸ்கிருத உரை எழுதியிருக்கார். ஜன்யா பசந்தி மேநாசம் ஆக அதுதான் இங்க சொல்ற. அந்நேஹி அதன்ய புருஷைஹி மனசாபி அநாபியம் தன்யாக பசந்தி மே நாசம் அப்படின்ற இந்த ஸ்லோகம் சுவாமி தேசிகன் வேற இடத்துல எடுத்திருக்க. அதனால்தான் அதே பதத்தை கொண்டு இங்க அதன்ய புருஷைஹி மனசாபி அநாபியம், தன்யர்கள்லாம் என்னுடைய நாதனை பஷ்யந்தி பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. அந்த தன்யர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, இந்த காமக்ரோதாதிகள் அற்றவர்கள், மனசை ஒரு நிலைப்படுத்தியவர்கள், அவர்களால் தான் பார்க்கணும். ஆக அந்த அப்போ அது இல்லாதவர்களால எம்பெருமானை பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை இங்க அவர்களாலே பார்க்க முடியாதுன்றது பார்த்த கொண்டு இங்க போடுற. ஒரு இடத்துல சுவாமி தேசிக சாதிச்சே தன்யாக பசந்தி மே நாசம் அப்படின்னு அவர்களுடைய பெருமையை, அந்த பக்தருடைய பெருமையை சொல்ற. இங்க என்ன சொல்ற, பக்தர் அல்லாததுனால எம்பெருமானை பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்ற. ஆக இந்த 41 ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 45ஆம் ஸ்லோகம் வரைக்கும் இந்த பரமபதத்தினுடைய சிறப்பை 5 ஸ்லோகங்களால இங்கே நம்ம காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். இப்போ இந்த 5 ஸ்லோகம் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொல்றது. என்ன எதை சொல்றது, பரமபதத்துடைய வைபவத்தை சொல்லுகிறது அப்படின்னு. இது ஒரு செட்டு புலகம்னு பேரு. இந்த 5 ஸ்லோகத்தில் அதுவும் இல்லாத முதல்லயே அந்த வஸ்துனுடைய பேரை சொல்லாம எத்து 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 எத்துன்னு போட்டு கடைசியில இங்க அந்த இடத்துக்கு பேரை சொல்ற வைகுண்ட நாமன்ட்டு. இந்த மாதிரி அமைப்பு போன்ற ஸ்லோகங்களுக்கு தான் அதாவது கிரியாபதம் கடைசியில இருக்கு. ஆனா இது அதுக்கு அன்வயமான விஷயமான வஸ்து எச் சப்தத்தினால 5 ஸ்லோகம் சொல்றது. 5 ஸ்லோகம் கடைசி சொல்றது. அதுக்கப்புறம் நித்யா தவானி அனிரபேக்ஷ மகாமகன் மகிம்னோபி ஏதாதிசி நிரவதி நிரதா விபூதி ஞானாதயோ குணகணாः சமதீத சீமாः லக்ஷ்மீ பிரியா பரிஜனா பதகேந்திர முக்கியாக. ஆச்சரியமான ஸ்லோகம். நித்யா தவான்யனிரவேக்ஷ மகாமகிம்னோபி ஏதாதிசி நிரவதி நிரதா விபூதி ஞானாதயோ குணகணாः சமதீத சீமாः லக்ஷ்மீ பிரியா பரிஜனாः பதகேந்திர முக்கியாக.
இப்ப இந்த ஸ்லோகத்துல அதாவது எம்பெருமான் இவன் எப்படிப்பட்டவன், இவனுக்கு இந்த பெருமையெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, சே மகிம்னே பிரதிஷ்டிதா, இவனுக்கெல்லாம் இது இயற்கையாவே அமைஞ்சது, யாரோ கொடுத்து வரல. இல்ல எம்பெருமானுக்கு மேல ஒரு எம்பெருமான் இருந்து அவன் அனுகூலத்தான் வந்து சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இவனுக்கு மேற்பட்டவனும் கிடையாது, இவனுக்கு சதுசமான ஆள் கிடையாது. அதனால இங்க இவன் ஒருவனே சங்கல்பத்தை உடையவன், அதுவும் தன்னுடைய மகிமையினாலேயே இவளையும் செய்கிறான். சே மகிம்னே பிரதிஷ்டிதா அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லப்படுது. ஆக இப்படி இயற்கையாகவே பெருமை பெற்றவரான பரவாச தேவன் இல்லையோ, அவருக்கு வாய்த்த வாசஸ்தானம் எது, வாசஸ்தானம் எது, பரமபதம். அதுக்கப்புறம் குணநலன்கள் சொன்னதுனால அதாவது அகிலேய பிரதிநிதித்துவம், கல்யாண குணாகரத்துவம், இது ரெண்டும் உடையவன். அதுக்கப்புறம் பத்னி பரிஜாஸ்தான விசேஷாய் அப்படின்னு சொல்ற மாதிரி பத்னி என்ன, பரிஜனங்கள் என்ன, இவை அவர்களையும் சேர்த்து சொல்றது. ஆக அப்போ அவனுடைய குணங்கள், அவனுடைய பத்னி பரிஜனங்கள் இவைகள்லாம் இப்பதான் ஏற்படுதா அப்படின்னா எப்பவுமே உண்டு, அனாதியாக இருக்கக்கூடியவன். அப்படி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். முதல்ல கீழே பரமபதத்தை வர்ணிச்சார், இப்ப பரமபதத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானை பத்தி வர்ணிக்கிறார். சமதீத சீமா, இதுக்கு பதப்பதார்த்தத்தை பார்த்துக்கோம். தவ அந்நிய நிரபேட்ச மகா, மற்றவற்றை எதிர்பாராமல், மகிம்னஹா அபி, பெருமை வாய்ந்தவரான போதிலும், தவ தேவரியருக்கு ஏதாதிருசி கீழ்கூறியபடி நிரவதிகி எல்லை கடந்த நித்யாவிபூதிகி லீலா விபூதியம், அதாவது நித்திய விபூதியானது நியதா உமக்கு சேஷபூதமாய் நிறையானதா இருக்கு. இந்த சேஷத்துவம் இருக்க எப்பவுமே இருக்கக்கூடியது. நமக்கு இந்த பத்த திசையில தெரியல, ஆனா ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட பிற்பாடு இந்த பத்த திசையிலே நாம் எம்பெருமானுக்கு தேசபூதம் தெரியுது, அதாவது தாசபூதம் தெரியுது இல்லையா. அதுக்கு முன்னாடி ஏன் தெரியாத காரணம் அப்படின்னு நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படலை. ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட பிறகு தெரியுது நாம் எம்பெருமானுக்கு தாசபூதர்ன்றது. அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மாறவே மாறாது. அதனால சுப்பிரதிஷ்டிதமான ஞானம், ஞானாதேகா, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணம் வரதான் ஞானம். அந்த ஞானம் முதலான சமஜீத சீமாக, சமஜீத சமகான்னா எல்லை, சமஜீத சீமாக எல்லை கடந்ததுன்னு அர்த்தம். எல்லை கடந்த குணகனாக, கடந்த எல்லை கடந்த பெருமையுடைய சமஜீத லக்ஷ்மிஹி, பெரிய பிராட்டியாரியாகிய கோலமல பாவை. பிராட்டி எப்படிப்பட்டவள்னா கோலமலர் பாவை, ரொம்ப பூ போல ரொம்ப மிருதுவான தன்மையை உடையவளாம். தவநியதா பிரியா, எம்பெருமானுக்கே எப்பவும் பிடித்தவளா இருக்கான். பதகேந்திர முக்கியாக, சரி பெருமானோட பிராட்டி இருக்காது அது மட்டும் இல்லை, பதகேந்திர முக்கியாக பக்ஷிராஜனான கருடாழ்வான், இன்னும் பல பேர்
பதகேந்திரன் சொன்னால கருடாழ்வான் அந்த கருடாழ்வான் தான் பக்ஷிராஜன் சொல்லப்படுது. அதனால பக்ஷிராஜனான கருடாழ்வான். ஆக பக்ஷிராஜன் என்ன, மீதி அவனுடைய பரிஜனங்கள் விஸ்வக்ஷேனாதிகள் எல்லாம் நியதாக பரிஜனாக. நியதாக பரிஜனா, உனக்கே எப்பொழுதும் திருந்துறையில் கைகறி பண்றவங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம். ஏதோ இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறா அப்படி இல்லை. எப்பவுமே எப்போனாலும் இவனுக்கு கூப்பிட்ட பொருளுக்கு போய் அவ காரியம் செய்வா. நியதா பரிஜனாக. சரி இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு செய்யலையோ அப்படின்னா நியதா எப்பவும் பெருமாளுக்கு கைங்கரி பண்ணனாலும் இருக்கக்கூடியவர்கள் யாரு? நித்தியசூரிகள், அந்தகல் விசேஷனாதிகள், அதனால் முக்தர்கள், இவரெல்லாம் புடைசூழ, நித்தியசூரிகள் இவரெல்லாம் புடைசூழ அங்கே இருக்கார். ஆக இப்போ சொல் கீழே நான் 5 ஸ்லோகத்தால பரமபதம் சொன்னார். இப்போ பரமபதத்தை சொல்ற. இங்க நித்திய நிச்சயம் சொல்றாங்க. இங்க லக்ஷ்மி சொல்ற. லக்ஷ்மிக்கு என்னன்னா அவள் எல்லை கடந்து பெருமையுடையவளா. ரகுவீர கேட்டதுல கூட நிச்சயமா வைபவா அப்படின்னு அவனுடைய வைபவத்தை எல்லை இல்லைன்னு சொல்றேன். அது மாதிரி பிராட்டியும் எல்லை இல்லாத பெருமை, எல்லையை கடந்துதான் பெருமையுடைய பிராட்டி. அதனால இங்க இந்த சீதா இது சமதீத ஸ்கீமா சொல்றதுனால அது பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்றது அப்படின்னு சொல்ற. இங்க பிராட்டிக்கு சமதீசமான்னு சொல்றத மானாதீத பிரதிவாம் மங்களம் மங்களானாம் பக்ஷபீட்டி மதுரீனோ பூஷேந்தி சுகாத்தியா பிரத்யக்ஷான்னு ஸ்தைகம பிரார்த்தனீனா பிரஜானா சேயோ மூர்த்தியும் சேதனா சுவாம்சனா பண்ண. அப்படி அந்த இடத்துல வச்ச அதீத மானாதீத பிரதி யோகான்னு சொல்லணும். அது மாதிரிதான் இங்க சமதீத ஸ்ரீமான்னு சொல்றது அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் பதகேந்திர முக்கியான்னு சொல்றது. பதகேந்திரன் சொன்னா பக்ஷிராஜ. இந்த பக்ஷி இங்க வந்து ஆயுஷேஷன் சொல்ல, இங்க கருத்மான் சொல்லியிருக்க. இந்த கருத்மானுக்கு என்ன சொல்றாங்கன்னா யஜ்ய புருஷனான எம்பெருமான இவன் தான் வகிக்கிறான்னா ஏழை பண்ணி போறான். அப்படி அதனால யாகத்தை இவன் தான் நடத்துகிறான்னு ஒரு வகேயம் யஜ்யம் அப்படின்னு ஒரு ஸ்துதியில சொல்லப்படுறது. சுபர்ணோசி கருப்பன் அப்படின்னு நம்ம எதிர்வேதத்திலே வருது. ஆக வேத ஸ்வரூபியான கருப்பான். பரமாத்மா எப்படி விட்டான் அப்படின்னு சொன்னா அவனும் வேதஸ்வரூபன். கருத்மான் வேதஸ்வரூபி. அந்த வேத்தியம் யாரு? பரமாத்மா. அதனாலதான் இங்க
சவன்யதா பிரியா அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாருங்க. ஏன்னா சதுஸ்லோகியில கூறத்தாழ்வான் ஆள வந்தார் பணிபதி செய்யாசனம் வாகனம் அப்படின்னு முதல்ல சொன்னார். அதே மாதிரி அங்க சதுஸ்லோகி எப்படி சொல்றார், பணிபதி செய்யாசனம் வாகனம் அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரத்துல தயாசகா சீனம் அனந்த போகினி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சேஷ 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 சேஷாசனாதிகம் சர்வம் பரிஜனம் அப்படின்னு வைகுண்டத்துலேயும் சாதிச்சிருக்க. சேஷன் அப்படின்னு சொன்னத ஆயுஷன் சொல்றது, சேஷாசனன் அப்படின்னு சொன்னத விஸ்வக்ஷன் தான் சொல்றது. இப்படி சேஷாசன கருட பிரமுக நானாவித அனந்த பரிஜன பரிஜாதிகா சரணயுடன் சரணாகதியும் சாகிறது. ஆக இங்க பதகேந்திர முக்கியான்னு கருத்மான மட்டும் சொல்லிருக்கிற, மீதி பேர் சொல்லவில்லையே, அதே மாதிரி சொல்லலாமா அப்படின்னு சொன்னா, யஜ்ஞோவை விஷ்ணுன்னு எம்பெருமான சொல்றது. அப்படிப்பட்ட யஜ்ஞ புருஷான எம்பெருமான வகிக்கக்கூடியவன் யாரா அப்படின்னா கருத்மா. அதனால இங்க சொன்ன வேதத்தையும் கருத்மான்னு சொல்லிட்டு சுப்பர்ணோத்து கருத்மான்னு சொன்னதுனால அவனுக்கு வேத பிரதிபாத்தியன். அதனால அவனுக்கு இங்க அதை பிரசாதிச்சு இங்க அவனை சொன்னார். இவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, இவரே எம்பெருமானுக்கு பலவிதமான காரியங்கள் பண்றார். இவர் ஒருத்தர தாசாஸ்தக வாகனமாசனம் பிதானம் ஜனம் ஸ்ரீமயா அப்படின்னு சோதனத்துல சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு தாசஸ்தகா வாகனம் ஆசனம் துவஜோ எஸ்தே பிதானம் யஜனம் ஸ்ரீமயா அப்படின்னு கருத்மானை பற்றி சொல்லிட்டு அவனே தாசனாகவும் சகாவாகவும் வாகனமாகவும் ஆசனமாகவும் கொடியாகவும் விதானமாகவும் இப்படி பலவிதமான கைங்கரிகளை பண்றான் அப்படின்னு சொல்லி சோதனத்தை சாதிச்சிருக்கேன். சுவாமி தேசனும் பல இடத்துல சாதிச்சிருக்கார். ஆக இங்க கருத்மானுக்கு பிராதானியம் சொல்லியிருக்கார். ஏன்னா கருத்மான் எம்பெருமானுக்கு மிகவும் பிரியத்துக்கு பார்த்தமானவர் அப்படின்னு சொல்லி சார். அடுத்ததாக இது மட்டும் 46 ஸ்லோகம் ஆச்சு. அடுத்தது 47 ஸ்லோகம். ஏகஸ்யேஷு ஹி குணஸ்ய லவாயுதாம்சஹ ஸ்யாத் கஸ்யசித் சகலு வாங்மனசா கதிஸ்ரீஹி ये तादृशो अत्यवदयस्तमतीतसंख्याः तत्सद्गुणस्तमसि तन्निरपेक्षलक्ष्मीः. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஏகஸ்ய ஏஷு ஹி குணஸ்ய லவாயுதாம்சஹ ஸ்யாத் கஸ்யசித் சகலு வாங்மனசாதிகா ஸ்ரீ ये तादृशो देवतेय समतीत संख्याः सद्गुणाः तमसि तंत्रपेक्ष लक्ष्मी. அதாவது பகவான நிர்குணம் நிறைய பேர் சொல்றார். அது எல்லாருக்கும் நம்மளுக்கு மனசு ரொம்ப உறுத்தல். இப்படி சிருஷ்டிக்கிறான், உலகத்தான் சிருஷ்டிக்கிறான், அவனுக்கு போய் குணமே இல்லைன்னு சொன்னா அவனை போய் இப்படி மட்டம் தட்டினா என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் மனசு சாமா இருக்கா? அதனால பகவான் சகல கல்யாணங்களை உடையவன்
அப்படின்றத சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் வந்து, அதாவது லோகத்துல ஒருத்தனுக்கு பணம் வந்து சேரணும். பணம் வந்ததுன்னா அவன் அவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான். ஆஹா, இவனை மாதிரி பள்ளல் உண்டா, இவனுக்கு மாதிரி இலக்கத்தன்மை உண்டா, எல்லாமே எல்லாத்த காலத்தையும் உபகாரம் பண்றான் அப்படின்னு. இப்போ இவனுக்கு நல்ல பேர் இருந்தது எதனால? அந்த குணத்தினால. அவன்கிட்ட தனம் இருந்தது. தனம் இருந்ததால அவனுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால அவன் ரொம்ப பிரசித்தனாயிட்டான். அதே மாதிரி நல்ல குணங்கள் உள்ளவர்கள் நிறைய பேர் ஆசிரிக்கிறார் இல்லையா? இந்த குணங்கள் குணங்கள்னால அவனுக்கு பெருமைகள்லாம் வந்து சார். ஆனா அதே குணங்கள் எம்பெருமான் கிட்ட இருந்துச்சு. அந்த குணங்கள் நிறம் பெறது. குணங்களுக்கு ஏற்ற என்னன்னா எம்பெருமான் ஆசிரியனால்தான். இப்போ அவன் நல்லவனா இருக்கான்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்ல அவனுக்கு அந்த எம்பெருமான் அனுபவித்தால கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அதனால அவனுக்கு ஏற்றம் வருது. அந்த குணங்கள், எல்லா குணங்களும் எம்பெருமான்கிட்ட ஆசிரியச்சு இருப்பதனாலே குணங்களுக்கு ஏற்றம். இவனால குணங்களுக்கு ஏற்றம். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. ஏசு, எந்த குணங்களின் நடுவில், ஏகஸ்ட குணஸ்ய, ஒரு குணத்தின், லவாயுதாம்சா 16 ஒரு பங்கு, கசித், யாரோ ஒருவனுக்கு இருக்குமேயானால், ஒருத்தனுக்கு தான் போறோம். எத்தனையோ குணங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு குணம் ஒருத்தனுக்கு இருந்துட்டு தான் போறோம். அத்தை கொண்டு கசித், யாரோ ஒருவனுக்கு இருக்கவேயானால், அத்தை கொண்டு சகலு, அவனும் வாங்கு மனசாதி கஸ்தி, அவன் மனசாதி கஸ்தி, அவன் சொல் எண்ணங்களுக்கெல்லாம் எட்டாத செல்வனாக அப்பிரமிதமான தனத்தை உடையவனாக ஆவான் அப்படின்னு சொல்ற. அத்யவதையா எல்லை கடந்தனும் தாதிருஷ, அப்படிப்பட்ட அந்த செல்வ உடையவன் இருக்கானே, அவனுக்கு அந்த தன்மை, அது அத்யவதையா எல்லை கடந்ததும், சமஜீத சங்கியாக எண்ணில் அடங்காதவனும் சத்குணாக பிரசித்தமான நல்ல குணங்கள் உண்மை சேர்ந்தவர்களாய் அமைந்தன. துவம் தேவரீரோவினில் ததீந்திர பேக்ஷ லக்ஷ்மி, ததீந்திரபேக்ஷ லக்ஷ்மி, அந்த குணங்களால் ஏற்பட்ட சிறப்புடையவர் அல்லாதவராய் ஆகிறீர். இப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப எம்பெருமானுக்கு இந்த குணங்கள்னால அவருக்கு பெருமை வரல. அந்த மனுஷன்ல ஒருத்தனுக்கு ஒரு நல்ல பண்போ இல்ல பணமோ இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு லோகத்துல அவன் ரொம்ப பொறுமை உள்ளவன், அவன் நல்ல குணமுடையவனா இருக்கான் அப்படின்னு சொன்னா, அந்த குணங்கள்னால அவனுக்கு பெருமை வந்தது. அதே குணங்கள் எம்பெருமான் இருக்கும்போது அந்த குணங்கள் எம்பெருமானாலே சிறப்படைகிறது அப்படின்னு. அத நிறை குணம் செலுத்தமான்னு சொல்லுவாங்க இல்லையோ, அந்த மாதிரி அளவற்றமான எண்ணிரண்டு குணங்கள் உடையவர். ஆக எல்லா குணங்களும் எம்பெருமான் அண்டி அதனால சிறப்பு பெற்றது அப்படின்னு இப்பயே பின்னாடி சுந்தரவாக சாதிக்க போற இதே அர்த்தம்.
ஆக குணங்கள்லாம் யாரால சிறப்பு பெற்றது அப்படின்னு சொன்னா எம்பெருமானால சிறப்பு பெற்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 48வது ஸ்லோகம். சர்வஸ்ய சைவ குணதோ ஹி விலக்ஷணத்வம் ஐஸ்வர்யதஸ்ய கில கஸ்ய உதஞ்சிதஸ்யாது தத்ப்ரத்யுத त्वयि विभवो गुणाश्च सम्बन्धतस्तव जपयन्ति हि मङ्गलत्वम्. सर्वस्य चैव गुणतो हि विलक्षणत्वम् ऐश्वर्यतस्य किल कश्चिदुदन्सितः स्यात् तत्प्रत्युत त्वयि विभवो गुणाश्च सम्बन्धतस्तव भजन्ति हि मङ्गलत्वम्. அதாவது விபோ பெருமாள் சம்மதம் பண்றாரு. விபோன்னு சொன்னதால எல்லா உலகத்துக்கும் தலைவலி. சர்வஸ்தத்தை எந்த பொருளுக்கும் விலட்சணத்துவம் ஒரு ஏற்றமானது குணத்தையே வகி அதனுள்ள குணங்களே அன்றோ கட்சிக்கு எவ்வளவு ஒருவனும் ஐஸ்வர்யத்தகா சகல பெரும் செல்வத்தாலேயே அன்றோ உதர்சிதகாச்சார் மிகவும் பூஜிப்பட்டான். பொய் தேவரிடம் தத்துவ இந்த நிலை மாறுபட்டது. விபோக ஐஸ்வர்யங்களும் குணாச குணங்களும் நவசம்மதகி தேவருடைய தொடர்பாலேயே மங்களத்துவம் மங்களமான நிலை வயத்தை அடைகின்றன. ஆக இந்த கீழே சொல்றது அர்த்தம் இங்க சொல்ற. ஒருத்தன் லோகத்துல எல்லாரையும் கௌரவப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொன்னா அவனிடத்துல இருக்கிற குணங்கள் கொண்டு அவன் மக்களாலே புகழப்படுகிறான். ஆனா உங்க விஷயத்து வரும்போது தலைகா மாறி என்ன மாறி போறது அப்படின்னா அந்த குணங்கள் ஒன்ன ஆசிரியனாலே மங்களகரமா உன்னிடத்துல குணங்கள்ல ஒரு சிவத ஒரு அம்சம் அதுல எம்பெருமானுடைய சங்கல்பம் ஒருத்தர் அந்த குணம் வந்து சேர்ந்ததுன்னா அவன் எவ்வளவு பெரிய புகழை அடைகிறான். அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உன்னிடத்தில் இந்த குணமானது இவர்கிட்ட வந்திருக்கிற ஒரே காரணத்தினால இவன் அந்த குணத்தை உடையவனாக இருப்பதால இவனை எல்லோரும் போற்றுகிறார்கள் அப்படின்னு இருந்து. அதாவது கண் இல்லைன்னா பார்க்க முடியாது, கால் இல்லைன்னா நடக்க முடியாது இல்லையா? ஆனா பெருமாள் என்ன சொல்ற, அப்பா இப்போ அது கவனோ கிருஷி அப்படின்னு எம்பெருமான வேதம் வந்து போடுறது. என்ன போடுறது? கண் இல்லாம இப்ப பார்க்கலாம், கால் இல்லாம நடக்கிறான், காது இல்லாம கேட்கறான். அப்படின்னு சொல்லணும்டா இல்லையா? அதை ஸ்திதி சொல்றது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு இருந்தான், திடீர்னு அவன் பணக்காரனாயிட்டான். சஸ்லாக்கியா சகுலிதன்யா சகுலிமஹா சபுத்திமான் அப்படின்னா அவனை சோதனை பண்ணும். இதெல்லாம் அந்த இவனுக்கு சொரூப நீர்வு இருக்கிற மாதிரி. ஒரு பணக்காரன் செல்வந்தரா இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த செல்வம்ன்றது இருக்கும் இல்லையோ, அந்த செல்வன்ற தன்மையை உடையவனால அதை இவன் காட்டி கொடுக்கக்கூடிய தர்மம் செல்வந்தன் அப்படின்னு சொன்னா செல்வத்தை உடையவனுக்கு செல்வந்தன். ஆக அந்த உடையவனை காட்டி கொடுக்கிறது அந்த செல்வம். அதனால அது சொரூப நிரூபக தர்மமா.
ஆக இந்த குணங்கள்னால மக்கள் பெருகாடுறா, ஆனா குணங்கள் ஒன்னால பெருமைப்படுகிறது. அதனால்தான் ஸ்ருதிகள் இப்படி நிர்குணம், இந்திரியம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இருக்கு. அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி பாச்ச பௌதிகமான சரீரங்கள் கிடையாது, நம்மள மாதிரி ரஜகுண தமகுணம் நிறைந்ததான குணம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இதுல நிறைய விஷயம் சாய்கிற, இதை நாளைக்கு பார்ப்போம். அதே ஸ்ருதி நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேஷ Shri Krishna Kumar Shude Shubha Ranganath Maha